அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் சரத்து, எங்கடா போயிட்டு வரோம்? அதானே எனக்கு என்னன்னு ரொம்ப அசால்ட்டா வந்துட்டு இருக்கான். இரு வரட்டும், பேசிக்கலாம். வீரானா? சொல்லு சரத்து. எங்க போயிட்டு வர? ஏண்டா என்னாச்சு? உனக்கு காணும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ எங்கடா போயிட்டு வர? சினிமாவுக்கு. சினிமாக்கா? அட பாவி வீரா மச்சான், இங்க உன் படத்தை காமிச்சிட்டு அங்க போய் வேற யார் படத்தையும் பார்த்துட்டு வந்திருக்க. நடுவுல கிடக்குற நாங்க அலமோதிக்கிட்டு என்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வீரானா, என்ன ஆச்சு உனக்கு? என்னடா என்னாச்சு? வீட்டுல சண்டை போட்டுட்டு போயிருக்க. சண்டையா? நான் எங்க போட்டேன்? மதிய நீ கூட மதி கூட நான் இதுக்கிட்ட சண்டை போட்டேன்? என்ன வீரானா, ஆதவன் கீழே விழுந்ததுக்கு நீ திட்டினேன்னு சொல்லி. என்ன உன் அண்ணி சொன்னாலா? இல்ல, அண்ணி சொல்லல. வேற யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? நீ நீ இப்ப எதுக்கு சினிமாக்கு போயிட்டு வர? வீட்டுல இருக்க தலைவலியா இருந்தது, அதனால படத்துக்கு போலாமேன்னு போயிட்டு வந்தேன். என்னன்னா எப்பவும் இல்லாத புது பழக்கமா இருக்கு. நீங்க யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்க. நீங்க யாருமே வரலையே. சரி ஓகே, ஒரு கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அது போனதுமே படம் போட்டாங்க, அதனால போன்ல ஏதாவது ஆபீஸ் கால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். என்னன்னாச்சு? என்ன ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசிட்டு இருக்க? எப்பவும் நீ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டியே. நாங்க எங்கேயாவது போனோம் இல்ல ஒரு போன் கூட பண்ணி சொல்லலனா அந்த திட்டுவ. இப்ப நீயே வா. ஏண்டா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்து நான் என்னத்த கண்டேன்? வீரானா? அட போடா. சரி சரி, ரத்னப்பா வந்தாச்சா? இப்பதானா உன்னை கேட்டாங்க. ஓ சரிடா, நான் ரத்னப்பாவை பார்த்துட்டு போய் தூங்குறேன், நீங்களும் போய் பாடுங்க. யோ வீரா மச்சான், உனக்குலாம் அநியாயமா இல்ல? உனக்கு காணும் நாங்க எங்கேயாவது தேட வரலாமா? நாங்க அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னமோ தியேட்டருக்கு போனேன் படம் பார்த்தேன்னு அசால்ட்டா வந்து பேசிட்டு இருக்க. இல்ல இப்போ உனக்கு படம் ரொம்ப முக்கியமா? டேய் ஜீவா, தலைவலியா இருந்ததுடா. ஓ, தியேட்டருக்கு போனதும் தலைவலி விட்டுருச்சு. ஐயோ, கூட கொஞ்சம் தான் தலைவலி. ஏன் மச்சான்? அந்த அளவுக்கு படம் நல்லா இல்லடா. ஏண்டா போகணும்னு ஆயிப்போச்சு. எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போனேல, அப்படித்தான் இருக்கும். டேய், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? என்னையும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கடா. வீரானா, சொல்லுடா. ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதுல இருந்து நார்மல் ஆயிட்டியா? அப்படிலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லடா. வீரானா, நீ என்ன மனசுல நினைக்கிறா? சொல்லியாவது தொலை. நான் என்னடா நினைக்கிறேன்? என்ன வீரானா, ஆபீஸ்ல பிரச்சனைன்னு சொன்னாங்க, இங்க வந்து மதியனி கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க. ஆதவன் கீழே விழுந்துட்டா மதியனி என்ன பண்ணுவாங்க? இத்தனைக்கும் ஆதவனுக்கு சேஃபா தலகாணி எல்லாம் போட்டு வச்சுட்டு தானே போயிருக்காங்க. அதே மீறி அவங்கள திட்டி இருக்க. என்னன்னா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆபீஸ்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா திட்டினது ஒன்னும் தப்பு இல்ல. நான் அதை பெருசாவும் எடுத்துக்கல. வீரா மச்சான், நிஜமாவா? ஆமாண்டா, ரத்னாப்பா திட்டினதும் அவங்க திட்டாங்களேங்கிற வருத்தத்தை விட நம்ம கம்பெனி பேரை டேமேஜ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தம் தான் இருந்தது. அப்படிலாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலடா. மதிய விஷயத்துல கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா? நான் சொல்லலன்னா ஓகேடா, திரும்ப திரும்ப டெய்லி 10-15 தடவை சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு சொல்லியும் புள்ள கீழே உழுகுதுன்னா நீ ஏன் சொல்லு, கோபம் வருமா வராதா? அதுக்காக அண்ணியும் பாவம் தானே? ஏண்டா அப்படின்னா நான் மனுஷனே கிடையாது. எனக்கும் கோபம் தாபம் எதுவும் வரக்கூடாது. சரி ஓகே, அத அன்னிக்கிட்ட சொல்லிட்டாவது நீ சினிமாக்கு போயிருக்கலாம்ல. ஐயோ, கால் போன போக்குல போனேன், என்ன பண்ணேன்னு தெரியாம தியேட்டருக்கு போயிட்டேன். போதுமா? சரி ஓகே, இப்ப நீ கரெக்டா தானே இருக்க? கரெக்டானா? இல்ல எல்லாத்தையும் மறந்து. நான் என்னத்தடா ஞாபகம் வச்சுட்டு இருக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஜீவா. மாமா. யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்க? மாமா, வீரா மச்சான். ஓ, வீரா வந்துட்டானா? இதோ வாரேன். ரத்னப்பா, இதோ நான் வா. நீ போக வண்டியில வந்துட்டாரு. ரத்னப்பா, நான் வருவேன் இல்ல. இருக்கட்டும் வீரா. வீரா சொல்லுங்க ரத்னப்பா. என்னடா எங்க போயிருந்த? வீட்டுல எல்லாரும் உனக்கு காணும் தேடிட்டு இருக்காங்க. என்னடா அப்பா மேல எதுவும் கோபமா? ஐயோ, என்னப்பா இப்படி கேக்குறீங்க? இல்ல வீரா, அந்த கம்பெனிக்காரன் போன் பண்ணி என்ன நீ எல்லாம் கம்பெனி நடத்துற, உனக்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு கண்டமணிக்கு பேசிட்டான்டா. அந்த ஒரு டென்ஷன்ல தான் உன்கிட்ட நான் காமிச்சிட்டேன். சாரி வீரா. அப்பா என்னப்பா சாரி எல்லாம் கேட்டுட்டு நீங்க திட்டாம என்ன யார் திட்டுவா? அதெல்லாம் நான் ஒண்ணுமே பெருசா நினைச்சுக்கலப்பா. வீரா உண்மையாவா? ஆமாப்பா. சரிடா, மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் எப்ப பாப்போம் எப்போ உன்கிட்ட சாரி கேட்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னதான் நீ பண்ணது தப்புனாலும் அப்பா எல்லாருமேயும் பேசியிருக்க கூடாது. இனி அப்பா பார்த்து பேசுறேன்டா. ஐயோ அப்பா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஒண்ணு இல்லப்பா. சரிடா. சரி உணவா சாப்பிட்டுட்டு போ படு. சரிங்கப்பா. நீங்க என்னடா இங்க வெட்டியா நின்னுட்டு இருக்கீங்க? போட்டும் உள்ள. இத போறோம் மாமா. டேய், டோரை லாக் பண்ணிட்டு வாங்க. வீரானா, தூக்கம் வருதுடா, நான் போய் படுக்க போறேன், நீங்களும் போய் தூங்குங்க. வீரானா. ஏண்டா சரத்து, எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது? இல்லடா, நார்மலா இல்லையே. வீரானா எதையோ மறைக்கிற மாதிரி தெரியல. எனக்கே தெரியும் போது போலீஸ்காரன் உனக்கு தெரியாதா? என்னடா இதையும் நம்ம கிட்ட மறைச்சு பேசுற மாதிரியே இருக்கு. இந்த டைம்ல என்னைக்குடா அவன் சினிமாக்கு போயிருக்கான்? அதுவும் நம்ம யார்கிட்டயும் சொல்லாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. ஏண்டா அவன் சொல்றதெல்லாம் உண்மையா தெரியுது.
அப்பட்டமான பொய்ன்னு அப்படியே தெரியுது. ஆனா ரொம்ப கேஸ்வலா நார்மலா பேசிட்டு போறான். ஆனா சரத்து, ரத்ன மாமா மேல வீராக்கு கோபம் இல்ல. ஆமாடா, அது பார்த்ததும் தெரியுது. ஆனா எதுக்காக மறைக்கிறான் தெரியலையே. சரி, ஓகே, வா நாமளும் போய் படுக்கலாம். லேட் ஆயிடுச்சு. காலையில எழுந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். சரிடா, போய் தூங்கு. குட் நைட். நானும் போய் படுத்துக்கிறேன். ம். சிந்து, இப்போ ஓகேவா? ஆ ஓகே சித்து. வாமிட் வர மாதிரி இருக்குன்னா? இல்ல இல்ல, இப்போ ஓகே தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்ல? ஆ ஆமா சித்து, காய்ச்சல் நல்லா குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த மூக்கு ஒழுகுறதும் கேட்கவே மாட்டேங்குது. ஐயே, அது என்ன உடனே கேக்குறதுக்கு? சிமெண்ட போட்டு அடைக்க தான் செய்யணும். சித்து. சிந்து, இப்பதானே ஊசி போட்டிருக்கு. டேப்லெட்டும் கொடுத்துட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அந்த டேப்லெட்? அது நாளைக்கு தான். இப்ப இன்ஜெக்ஷன் போட்டுக்கறனால நான் கொடுத்தேன் பாத்தியா, அதை மட்டும் தான் போட சொல்லிருக்காங்க. இனிமே நாளைக்கு போட்டுக்கலாம், ஓகேவா? ம் சரி, நீ போய் சாப்பிட்டு வா. இல்ல நீ தூங்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு தூக்கம் வரல, ஒரு மாதிரியா இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு வா. இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பசிக்கல. சாப்பிட்டுட்டு வா சித்து, இல்லாட்டி நான் தான் எழுந்திருக்கணும். ஓகே ஓகே, படுத்துக்கோ. எழுந்திருக்க வேண்டாம், நான் போய் சாப்பிட்டு வரேன். நீயே எடுத்து வச்சுக்கிறியா? ம். தேங்க்ஸ்டா, எனக்கு ஊட்டியெல்லாம் விட்ட. நான் தான் உனக்கு எதுவுமே பண்ண முடியல. இருக்கட்டுமா, ஃபர்ஸ்ட் உன் ஹெல்த் ஓகேவாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். தேங்க்ஸ்டா. சரி, நீ போய் சாப்பிட்டு வா. எழுந்திருக்காத. ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு. ம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு ஒரு மார்க் இருக்குன்னு சொன்னேன். நீயா எழுந்திருக்காதமா? சரிடா. அப்போதைக்கு இப்போ ஓகே தான். ஆனாலும் தலையெல்லாம் வலிக்குது. இந்த மூக்கு ஒழுகுறது எப்போதான் நிக்கும்? எனக்கு பிடிக்காத இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு, திரும்பவும் இப்படியே இருக்குனா? அந்த டாக்டர் மேடம் என்ன மாத்திரையை கொடுத்தாங்களோ, என்ன ஊசி போட்டாங்களோ, இன்ஜெக்ஷன் போட்டது டக்குன்னு கேட்க வேணாம்? ஒருவேளை எல்லா டேப்லெட்லயும் ஒவ்வொன்னு போட சொன்னாங்க. ஆனா சித்து ஒரே ஒரு டேப்லெட் தானே கொடுத்தா. இன்னும் 2 டேப்லெட் இருக்கு, கொடுக்க மறந்துட்டானோ? டேப்லெட் இங்கதான் இருக்கு. சரி ஓகே, எடுத்து போட்டுட்டு படுக்கலாம். அப்பதான் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். சிந்து, டேப்லெட் எடுத்து போட்டுட்டு கண்ணை மூடி படுத்துரு, ஓகேவா? என்னங்க, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. ஏங்க, வாங்கங்க. வேண்டாங்கிறேல. என்னங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? ஏன், உனக்கு என்ன? இல்லங்க, ரொம்ப நேரமா ஆளை காணுமே, அதான். எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு இருக்கா? அது சொல்லிட்டு தான் போகணுமா? இல்லங்க. நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற. நான் மட்டும் என்ன கேட்கணும்? உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கணுமா? என்னங்க, சாரிங்க. தம்பி நீங்க போன கொஞ்ச நேரத்திலே சிரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் நாட்டுக்கு விளையாண்டுட்டு தாங்க இருந்தான். அப்ப நான் விழுந்தது தப்பு இல்ல, நீ என் பேச்ச கேட்காம இருந்தது தப்பு இல்ல. நான் உன்னை திட்டினது தப்பு, அடிச்சது தப்பு, நான் கோபப்பட்டது தப்பு, வீட்டை விட்டு போனது தப்பு. அப்படியா? என்னங்க, நீங்களா அப்படி பேசுறீங்க? என்கிட்ட சின்னதா சவுண்ட் விட்டு கூட பேச மாட்டீங்க. ஆனா இப்போ ஒரேதான் என்ன வெறுத்த மணிக்கு பேசுறீங்கன்னா என்னங்க, என்ன காரணம்? தம்பி விழுந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது? எனக்கு புரியலையேங்க. ஏய், என்னங்க? என்ன? ஒண்ணு இல்லங்க. ஒண்ணு இல்லாம அப்படியே இருக்கட்டும். சும்மா என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத. என் பேச்ச கேட்காம நீ ஓ இஷ்டப்படி தானே இருந்த. இனி நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். எங்க போறீங்க, வாரீங்க, என்ன பண்றீங்க, இதெல்லாம் நீ எதுவுமே கேட்க கூடாது, புரியுதா? என்னங்க? என்ன? இல்லங்க, நான் செஞ்சது தப்புதான். உங்க பேச்ச கேட்காம இருந்துட்டேன். சாரிங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ப்ளீஸ்ங்க, கோபப்படாதீங்க. ஓ, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேங்க. அப்படின்னா இனி என்கிட்ட பேசவே பேசாத. என்னங்க? கேட்டுச்சா? என்கிட்ட பேசாத. எதுக்குங்க எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? என்னால உங்ககிட்ட பேசாமலா இருக்க முடியாதுனா அடுத்து நான் இந்த வீட்லயே இருக்காம எங்கேயாவது போக தான் செய்யணும். என்னங்க? நான் இங்க இருந்து போக கூடாதுனா என்கிட்ட பேசாத. முடிஞ்ச அளவுக்கு என்ன பார்க்க கூட செய்யாத, அவாய்ட் பண்ணிடு. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாரு, இந்த மாதிரி நீ நாட்டுக்கு இருந்தேனா நான் வாட்டுக்கு நார்மலா நம்ம வீட்டுல இருப்பேன். தேவையில்லாம என்கிட்ட பேசி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து என்ன எல்லாரையும் வில்லன் மாதிரி பார்க்க வச்சிடாத. ஏன் இந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்க வச்சிடாத. அப்போ புரிஞ்சா சரி. என்னாச்சு உங்களுக்கு? கண்டிப்பா தம்பி
விழுந்ததால மட்டும் நம்ம கிட்ட கோபப்படல. அதே மீறி என் மேல என்ன கோபம்? அப்படி என்ன பண்ண? ஒண்ணும் புரியலையே. சரி, ஓகே, காலையில பார்க்கலாம், எல்லாம் மாறும். ஆனாலும் கஷ்டமா இருக்குங்க. இப்போ வரைக்கும் என்ன ஒரு சின்ன வார்த்தை கூட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினது இல்ல. ஆனா இப்போ இந்த அளவுக்கு நானே வேண்டாங்கிற அளவுக்கு வெறுத்து பேசுறீங்கன்னா என்னன்னு புரியலங்க. சத்தியமா எனக்கு புரியல. ஹாய்டா. என்ன ஆளு பேச்சு எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. இட்லி தானே சாப்பிட போனேன், அதுங்கள என்ன ஆச்சு? ஏய் சித்து, சொல்லுமா. என்னடா இப்படி பேந்த பேந்த முழிக்கிற? இல்ல, உனக்கு என்ன ஆச்சு? டேய், இந்த Dress நல்லா இருக்கா? ஏய், இது என்னோடதுல. அதான் கேட்டேன், நல்லா இருக்கா? இப்ப எதுக்கு இந்த ட்ரெஸ் சேஞ்சு? ஐயா, அது நல்லாவே இல்ல, கசகசன்னு இருந்தது. எந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்களோடா? பயங்கரமா வேர்த்துச்சா, அதான் அதை தூக்கி போட்டு இத போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. ஆனாலும் சித்து, என்ன ஊசி போட்டாங்க? தலையெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரி மயக்கமா இருக்குடா. ஆனாலும் நல்லா இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? இட்லி சாப்பிட்டுட்டு வாமிட் வருது, அது செய்து இது செய்து 100 சொன்னா, இப்ப என்ன 101 அதிசயமா பேசுறா? ஒன்னும் புரியலையே. ஏய், என்னடா மாங்காய் மடைய மாதிரி உட்கார்ந்திருக்க? ஆச்சு. இது மட்டும் கேட்க மாட்டேங்கடா. ஆனாலும் எதுக்கு எனக்கு தலை சுத்துது? ஏண்டா சித்து, நீ ஏதாவது எனக்கு ராங்கா பண்ணிட்டியா? ராங்காவா? தலையெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரி போதை ஏறின மாதிரி. போதையா? என்ன சொல்ற? நீ என்ன பண்ண? நான் என்னடி பண்ணேன்? இட்லி கொடுத்தேன், மாத்திரை. ஏய், டேப்லெட் சாப்பிட்டது எதுவும் செய்தோ? ஆமா, என்ன டேப்லெட்ரா கொடுத்த? அடிச்சேனா? அந்த மேம் சொன்னாங்க டேப்லெட் டோஸ் அதிகம், எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கறனால ஒரு டேப்லெட் மட்டும் கொடுக்க சொன்னாங்க, அதைத்தானே கொடுத்தேன். இவ என்னாச்சு? தலை சுத்துதுங்கிறா, போதை ஏறுதுங்கிறா. ஐயோ, டோஸ் எதுவும் கூடிருச்சோ? என்னடா? சொல்லு சொல்லு, என்ன டேப்லெட் கொடுத்த? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உனக்கு என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுது, நீ எதை கேக்குற? சரிதான், போட்ட டேப்லெட் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? சிந்து, நான் தான். அங்க டேபிள்ல இருந்த டேப்லெட் எங்கடி? டேபிள்ல இருந்ததா? நான் பார்க்கலையே. அட்டி வாங்குவ, டேப்லெட் ஏதாவது நீயா எடுத்து போட்டியா? ஆமாண்டா, நீ ஒரு டேப்லெட் கொடுத்தியா? அத போட்டா எப்படி ஆச்சு கேக்கும்? அதான் அந்த டாக்டர் மேடம் சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு போட்டுட்டேன். அடி பாவி, அது என்ன மிட்டாயாடி? எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு போட்டுட்டேங்கிற. சுத்தம் சளிக்குரிய டேப்லெட். அதான் தலை சுத்துது போல. ஐயோ, ஆனா இது ஏதாவது செய்யுமா? சைடு எஃபெக்ட் ஏதாவது? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமா? இல்ல, ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேப்போமா? டேய், என்ன யோசிக்கிற? ஆனாலும் டேப்லெட் போட்டதும் கொஞ்சம் டயர்ட் எல்லாம் குறைஞ்சிருக்குடா, என்னமோ மாதிரி. ஆனா தலை மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு. நீ ஏன் 2-3 தெரியற? ஒரு சித்துவ சமாளிக்கிறதே எனக்கு கஷ்டம். ஒருத்தன் கோபத்தையே எப்படி கண்ட்ரோல் பண்ணன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுல நீ 3 நாளா இருக்க. இங்க பாரு, ஒருத்தன் கோபத்தை மட்டும் தான் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, ஓகேவா? என் கோபத்தை கண்ட்ரோல் பண்றியோ என்னமோ. இன்னைக்கு ஒன்ன யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி கேட்டுருவோம். ஏய், என்ன பண்ற? சித்து யாருக்கு கால் பண்ற? உங்க அப்பனுக்கு. டேய், எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அப்பாவாவே இவன் சொல்லாதானே. இத மட்டும் தெளிவா பேசு. இப்ப மட்டும் எப்படி தெளிவு வருது? அதெல்லாம் அப்படித்தான். யாருக்கு போன் பேசுன? ஹாஸ்பிட்டலுக்கு. நல்ல டேப்லெட் கூட கொஞ்சம் போட்டுட்டு உன்னைலாம் பேசு. வாய் மட்டும் நல்லா பேசு. ஆனா படிச்ச பொண்ணுக்கு கூறு மட்டும் இல்ல. என்ன திட்டாத. உன்ன என்ன, உங்க அப்பா உங்க அண்ணன் எல்லாத்தையும் திட்டுவேன். நான் தான் இட்லி ஊட்டிட்டு டேப்லெட் கொடுத்துட்டு போனேன்ல, அதையும் மீறி நீ எதுக்கு டேப்லெட் எடுத்து போட்ட? அது ஒண்ணு இல்ல சித்து, உடனே ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன், டேப்லெட் எடுத்து போட்டேன். ஆனா டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்லடா, ஸ்டாப் ஆன மாதிரியே இருக்கு. ஆனா தலை சுத்துது, அது எப்போ ஸ்டாப் ஆகும்? அத ஸ்டாப் பண்ண 4-5 பேர் வந்துட்டு இருக்காங்க. யாரையும் வில்ல விட்டுறாத, நீயே ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணிருவியா? அப்புறம் என்ன? தூக்கம் கூட வர மாட்டேங்குதுடா, என்ன ஏதாவது பண்ணி தூங்க வையேன். இங்க பாருடி, நானும் பேசாம இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல பையனா.
ஆனா நீ பேசுறதும் சரியில்லை பாக்குறதும் சரியில்லை இப்படி பக்கத்துல வர்றதும் சரியில்லை. மாமா ரொம்ப நேரம் அமைதியா இருக்க மாட்டேன். மாமா நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கும். டேய் மாமா. ம் டேய் மாமா. அ, என்னம்மா? இப்படி கூப்பிட நல்லா இருக்குடா. வேணாண்டி. எனக்கு வேணுமே. என்ன? டேய் சிட்டு, ம் உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியும். நான் இப்பவும் அதே மாதிரி பிடிக்குமா? ஏன் இந்த கேள்வி? இல்ல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை நான் வெறுக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கேன். ஓ, நடிச்சிட்டு இருக்க. ஓகே ஓகே. அதனால உனக்கு என் மேல கோபமா? கல்யாணத்துக்கு முன்ன இருந்தாலும் இப்பவும் உன்கிட்ட இருக்கா? சொல்லுடா. இப்பவும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும். நிஜமாவா? இதுல என்னடி சந்தேகம்? உனக்காக எத்தனை வருஷம் தவம் இருந்திருக்கேன்னு தெரியுமா? என் சிந்துவ இப்படி என் பக்கத்துல, அதுவும் என் பொண்டாட்டியா பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமாவா? ஆமாண்டி. சரி ஓகே. அப்பனா நான் என் கோபத்தெல்லாம் மறந்துடுறேன். ம் இனி உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கேன். ஓ, நீ ஹாப்பி தானே? நான் ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே. ஏய் ஏய். அதான் நான் ஓகே சொல்லிட்டேனே. சிந்து ஓகேனா? ஓகேடா. சரிதான். சித்தார்த், இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கலையே. என்னடா யோசிக்கிற? ஒன்னும் யோசிக்கல. இனி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஓகேடா. போல நல்ல மாப்பிள்ளை வாழ்த்தகர் அதிசயம் என்னை நீயும் ஏற்றுக்கொண்டது பாவையன் பாக்கியம் நடுநாட்டை எங்கே கண்டான் இந்நாள் எங்கு தீர்ந்தது மங்கள் செய்த பூர்வ புண்ணியம் மன்னன் வந்து சேர்ந்தது உன்னை பார்த்து நான் தப்பி போகிறேன் ஓகே பார்ட்னர், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செஞ்சிடறேன். சரிங்கப்பா. அப்பா ஆனா மனசுல வச்சுக்கோங்க, நம்மளோட ஒர்க் சூப்பரா இருக்கணும்ப்பா. அது மாதிரி சொன்ன டைமிங்க்கு நம்ம கரெக்டா சென்ட் பண்ணிரணும். சரிமா சரிமா. அப்பா ஸ்டாஃப ரொம்ப பிரஷர் ஏத்தாதீங்க. ஆனா அதுக்காக எதையும் சொல்லாமயே இருக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து தட்டி கொடுத்தே மூவ் பண்ணுங்க. நம்ம வேலையும் நமக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கணும், அவங்களையும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கணும். சரிங்க பார்ட்னர், நீங்க சொல்லிட்டீங்கல, நான் பாத்துக்கறேன். சரிங்கப்பா. அப்பா நான் இப்ப போய் பேங்க் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஆபீஸ் ரூம்ல நான் ஒர்க் பண்றேன். ஓகே பார்ட்னர். அதுக்கப்புறம் ரத்னம் கம்பெனி ப்ராஜெக்ட்டையும் நம்ம அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஒரு ஆள் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, அவங்க வரட்டும்பா. வந்ததும் நாம அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்க பார்ட்னர். இன்னைக்கு தான் வரதா மெசேஜ் பண்ணாங்க. வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணவா? பாப்பா வேண்டாம்ப்பா, நம்ம மேனேஜரை கூப்பிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேங்க் ஒர்க்க முடிக்கணும். நான் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தா நான் பாத்துக்கறேன். ஓகே பார்ட்னர். பா நீங்களும் என்ன பார்ட்னர் தான் கூப்பிடணும் பார்ட்னர். அதை விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சத்யமூர்த்தி. இதத்தான் எதிர்பார்த்தேன். ஏன் சத்யமூர்த்தி, உன்ன அப்பான்னு கூப்பிடுறத விட பேர் சொல்லி கூப்பிடுறதா பிடிச்சிருக்கோ? ஆமா பார்ட்னர், நீங்க என்ன இப்படி பேர் சொல்லி கூப்பிடும் போது எங்க அம்மா என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கும். சத்யமூர்த்தி. பேர் சொல்லதானே புள்ள. சரிதான். சரிங்க சத்யமூர்த்தி, நான் சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் வச்சிருக்கேன் பார்ட்னர். எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் கரெக்ட் டைமிங்க்கு ஜூஸ் எல்லாம் வரும். எதையுமே அவாய்ட் பண்ணாம என்ன பண்ணணும்? சமத்து புள்ளைய சாப்பிடணும். இத யார் சொல்றா? என்ன பெத்த ஆத்தா. அம்மா சொன்னா கண்டிப்பா கேட்கணும். ஓகே, அதையே ஃபாலோ பண்ணுங்க. சரிதாயி. சரி தங்கம்மா, எங்க போனாலும் கவனமா போயிட்டு வரணும். ஜோதிகா. அது மத்தவங்களுக்கு, எனக்கு எப்பவும் நீ என் தங்கம்மா தான். நல்ல வேலைப்பா, உங்க அம்மாவோட பேரு தங்கம்மா. இதே இது ராக்காயி கருப்பாயி மூக்காயின்னு இருந்ததுன்னா ஏன்பா அப்படித்தான் கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா, ஏன்னா நீ என் அம்மா. சரிதான், அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட முடியாம இப்ப ஏன் ரூபத்துல உங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆத்தாடி, தங்கம்மா அப்படிலாம் இல்லம்மா. சும்மா சொன்னேன்ப்பா. சரிப்பா, பாத்துக்கிறீங்களா? நான் போயிட்டு வரட்டுமா? சரி தங்கம்மா, கவனமா போயிட்டு வரணும். சரிங்கப்பா.
இந்த மனுஷன் இருக்காரா என்னன்னு தெரியலையே. நம்ம வாட்டுக்கு கால் பண்ணாம வந்துட்டோம். இன்னைக்கு டுடே ஆபீஸ்லயே ஃபர்ஸ்ட் வேலை இந்த ஜோ கம்பெனிக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான். இந்த சத்தியமூர்த்தி இருக்காரான்னு தெரியல. சரி ஓகே, அவர் இல்லாட்டியும் அவரோட பார்ட்னர் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவோம். இந்த சரத்து வேற திட்டுன்னு திட்டுறான். ஒரு வேலை பார்த்து கொடுன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு நாமளும் 2-3 கம்பெனி கேட்டோம், இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த சத்தியமூர்த்திட்டே கேட்டும் பாப்போம். இங்க ஓகேனா சரத்து கிட்ட சொன்னோம்னா யாருக்கோ ரொம்ப முக்கியமானவங்களுக்கு ஒர்க்குன்னு சொன்னா ஓகே பாத்துக்கலாம். சத்தியமூர்த்தி இதோ நான். அப்பா ஹலோ கண்ணண்ணா. என்ன இல்ல கண்ணென்ன புடதலையா வச்சிருக்கன்னு கேப்போன்னு நினைச்சேன். உன்னை பார்த்ததும் கேட்க மனசு வரல. ஏய் நான் போற இடத்துக்குலாம் நான் போற இடத்துக்குலாம் பின்னாடியே வந்துருவியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு எனக்கு முன்ன நீ வந்து நிக்கிற? இல்ல அது எப்படின்னு கேக்குறேன். ஏய் கொஞ்ச நாள் லாஜிக்கோட பேசு. நீ தான் இங்க வந்து அம்மா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? யார் நீ? நான்லாம் யாருன்னு தெரிஞ்ச நீ அப்படியே ஆடி போயிடுவ. ஆடுறது இருக்கட்டும், நீ முத யாருன்னு சொல்லு. அது நீ யாரு? ம் இல்ல நீ எதுக்கு இங்க வந்த? டேய் முத நீ யாருன்னு. ஓகே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கம்பெனில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்க வந்திருக்கியா? இன்டர்வியூக்கு வந்திருக்க? நாம தான் இந்த கம்பெனிக்கு எல்லாம்னு சொன்னா நல்லா இருக்காது. முத இவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அது வரைக்கும் இந்த முட்டைக்கண் முழியன்ட்ட ஆமா இன்டர்வியூக்கு வந்தேன்னு சொல்லிடலாம். அம்மா இந்தா ஜோ. ஏய் என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? ஆமா பெரிய உலக அதிசயத்துல ஒரு பேரு இத கண்டுபிடிக்க முடியாதாக்கும். ஏய் சரி அதை விடு. இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கியா? ஆமா. அட்டெண்ட் பண்ணிட்டியா? இனிமேல் தான். ஓகே ஒன்னும் பயப்படாத. இந்த கம்பெனி எம்டி என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? சத்தியமூர்த்தி. அடப்பாவி, ஏன் அப்பா உனக்கு எப்பற ஃப்ரெண்டானாரு? நமக்கே தெரியாத ஒண்ணா இருக்கு. ஹலோ ஷாக் ஆகிட்டியா? ஆமா ரொம்ப பெரிய ஷாக் தான். இந்த ஆபீஸ் எம்டி உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா சத்தியமூர்த்தி என்னோட ஃப்ரெண்டு. நான் என்ன சொன்னாலும் அந்த மனுஷன் கேட்பாரு. உன் பேரு ஜோ. ஃபுல் நேம் என்ன? ஜோன் சொன்னாலே போதும். ஓகே ஜோ, உன்னை சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உனக்கு இந்த கம்பெனில வேலை கன்ஃபார்ம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். சரி சீரியஸா சின்சியரா ஒர்க் பண்ணணும். ஏன்னா ரெக்கமெண்ட் பண்றது நானு. என் பேரை டேமேஜ் பண்ணிட கூடாது, புரியுதா? ரொம்ப நல்லா புரியுது. ஆமா சார் பேரை சொல்லவே இல்ல. என் பேரா? ஆமாண்டா முட்டைக்கண்ண முழியா. என்னமா? உன் பேரை தான் சொல்லு. ஜீவா. ஜீவா ஓகே. இந்த கம்பெனி எம்டி சத்தியமூர்த்திக்கு இந்த ஜீவாங்கிற பேர் தெரியுதான்னு முத நான் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கோ. என்ன பத்தி வண்டியா பேசுவாரு. ஓகே ஜீவா, இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட தான் பார்க்க போறேன். ஓகே போங்க. இந்த கம்பெனி எம்டின்னு சொல்ல மொத்தல இவ்வளோ மரியாதை. ரத்னமான் கம்பெனி எம்டி ரத்னத்தோட மருமகன் சொன்னா இவ்வளோ மரியாதை கிடைக்கும். ஆனாலும் ஜீவா நோ தற்பெருமை கூடாது. நீயா இரு. ஹலோ என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, நீங்க போய் அங்க உட்காருங்க. நான் உங்களை பத்தி பேசிட்டு எனக்கு சில மீட்டிங்ஸ்லாம் இருக்கு, முடிச்சிட்டு போறேன். ஓகே. அப்புறம் சொல்லு. நீங்க ஏய் சொல்லுடா. அநியாயத்துக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய் ஐயா அப்படிலாம் சொல்லிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. ஏய் முட்டைக்கண்ண முழியா. சொன்னா என்ன ரியாக்ட் பண்றேன்னு பார்த்தேன். ரொம்ப அழகாவே ரியாக்ட் பண்ற. ஏங்கப்பா. ஓகே ஐ அம் கோயிங். யாரா இவன் இந்த பேச்சு பேசுறான்? எங்க போனாலும் பின்னாடியே வரான்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கே வந்து ஏன் அப்பாவே ஃப்ரெண்டுங்கறான். இப்பவே போனா நாம தான் ஜோ கம்பெனியோட ஜோனு இவனுக்கு தெரிஞ்சிரும். அதனால இப்ப பேங்க் ஒர்க்க பாப்போம். இவன் பேரு ஜீவா. அப்பா கிட்ட வந்து கேட்டுக்கலாம். இவன் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறானா? ஐயோ ராம், நான் லேட்டா போலான்னு சொன்னேன். பாரு காலையில சீக்கிரமே கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் சிஸ்டர்ஸே அவ்வளவா யாரும் வரல. டாக்டர் கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. போ, கண்டிப்பா ரொம்ப லேட் ஆகும். சிவானி, இது 3வது மாசம் செக்கப். போன மாசம் மேம் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாங்க? அடுத்த மாசம் செக்கப் வரும்போது கண்டிப்பா ஸ்கேன் பண்ணணும். அதனால சீக்கிரமே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இவ்வளவு சீக்கிரமா? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நீ பாரு பேரெல்லாம் பதிஞ்சாச்சு. மேம் வந்ததும் ஃபர்ஸ்ட் ஓபியா பாத்துட்டு போயிடலாம். ராம், எப்படியும் ஸ்கேனுக்கு வெயிட் பண்ணணும்ல. இருக்கட்டுமா? இல்ல ராம், உன்னோட ஒர்க் இல்லாட்டி நீனா வீட்டுக்கு போனா பாத்துக்கவா.
சேஷாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், கேட்டியா? ஏ என்ன உனக்கு? நான் இருக்கும்போது வேற யார் எதுக்கு? ராம், இங்க பாரு, எனக்கு ஒர்க்கை விட நீ தான் முக்கியம். மாசமா இருக்கிற ஒன்னெல்லாம் தனியா யார் கூடயும் என்னால அனுப்ப முடியாது. நான் யாரையும் நம்ப மாட்டேன். உன் கைய பிடிச்சு கூட்டிட்டு போறது நான் தான். ஓகேவா? எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஈவினிங் ஆனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓய் என்ன? ஒண்ணு இல்ல. சரி வா, அங்க போய் உட்காரலாம். ஓகே ராம். சிவானி, நீ போய் உட்காரு. இது நான் போயிட்டு சிஸ்டர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போய் உட்காந்துருக்கியா? ஓகே ராம். அன்னைக்கு கோவில்ல பார்த்த அதே பொண்ணு. அடடடடா, அதுக்கு அடுத்து இந்த புள்ளைய பார்க்கவே இல்லையே நினைச்சேன். ச்சே, இங்க வச்சு ஆனா இவன் யாரு? அன்னைக்கு கூட வந்தவன் தான் புருஷன். என் பொண்டாட்டிய எதுக்குடா போக்குறேன்னு என் மூஞ்ச உடைச்சான். இன்னைக்கு இவன் கூட இவன் யாரு? ஒருவேளை அண்ணன் தம்பி? சிவானி, நான் தான் சிஸ்டர். உங்க நேம் தாங்க ஃபர்ஸ்ட். உட்காந்துருங்க, மேம் வந்ததுமே கூப்பிடுறேன். ஓகே சிஸ்டர். சிவானி, உங்க ஹஸ்பண்ட் நேம்? நான் தாங்க, ராம். ராம் இவன் புருஷனா? அப்பனா அன்னைக்கு நம்ம மூஞ்ச உடைச்சவன். அடடா, குழப்பமா இருக்கு. இந்த புள்ள யாரு? ஒன்னும் விளங்கலையே. அவன் அங்கிட்ட எங்கிட்டாவது போனா இவகிட்ட பேச்சு கொடுப்போம். யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அட என்ன ஒரு அழகு. ஓகே ஓகே, இன்னைக்கு இவகிட்ட பேச்சு கொடுத்து என்ன டீடைல்ஸ்ங்கிறத மொத்தமா கலெக்ட் பண்ணணும். டேய் தாசு, புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பாரு, நல்ல யோகமாடா ரப்பப்பாரு.